நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனா அவரு கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம். ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. ஸோ அது மூலியமா தான் எனக்கு ஈவி அவங்கள தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலியமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் இது. நிறைய விஷயம் நான் பல இருந்த மாதிரி பேசுவியா? நான் என்ன எத்தனை நான் தெரியும் உனக்கு? ஓகே, இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனாலதான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாம் நடந்தது. அவ்வளவுதானா? ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும். அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வரதுக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல கொடுப்பேன் சீக்கிரமா. எங்க அம்மா பாவம் விட்டுனானோ. தேவையா தேவையில்லையான்னு கேட்டா தேவையா தேவை கிடையாதான்றது வந்து எப்படி நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையாங்க. என் லைஃபுக்கு அது அவசியமா? ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைதான் கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டா யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஆக்சுவலி திருப்பி அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு, ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அதனால போக முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வர மாட்டேங்குது. அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிக இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமி அண்ணா கோமாளியாவே வழி இல்லையா? இதுல குக்கா வேறையா? ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனா அவரு கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவு செய்து போய் பாருங்க அதை திருப்பி. தேங்க்யூ so much.